ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை குக்கரில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதனால் ஹீட் ஆகணுன்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கனை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் இல்லை, சிக்கனோட ஃப்ளேவர். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா போய் ஊறி இருக்கும். இந்த டைமை பார்த்து கரெக்டாக தனியாக ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மஞ்சத்தூள்லாம் காணாமல் போயிடும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்களோ அத்தனை டம்ளரில் 1/4 டீஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டே ஆகணும். இப்போ நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா கா பிஞ்சு இன்னும் 1 பிஞ்சு உப்பு போட்டே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவர் முழுசாக அந்த சூப்பில் இறங்காது. இப்போ நம்ம கேரட்டு பீன்ஸும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இந்த டைம்னு பார்த்து சிக்கனை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் இப்போ சூப்பே பண்ண முடியும். நல்லா பிச்சு விட்டுக்கலாம் சிக்கனை. அதுக்கப்புறம் நம்ம இந்த சூப்பில் சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக போடணும். எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இப்போ காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்போட டேஸ்ட்டு கரெக்டாக வரும். பெப்பர் இல்லை பாட்டிலில், அதனால் நான் தனியாக அந்த பெப்பரை கரெக்டாக நானாக வீட்டில் அரைச்சி தான் போட்டு இப்போ சிக்கன் பொடியை போட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கனோட ஃப்ளேவரும் சிக்கன் பொடியோட ஃப்ளேவரும் கரெக்டாக ரெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் சூப் உங்களுக்கு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.